வணக்கம் வியாபார நம்பரில் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் லோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிறைய வந்துட்டு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் லோடு வந்து சரி வர கொடுக்க முடியறதில்ல. பூண்டு மாதிரி பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் லோடு வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் இருந்தாலும் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா 6 டெலிவரி பாயிண்ட்டு 7 டெலிவரி பாயிண்ட்டு கொடுக்குறதுனால லோடு வரதே யோசிக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 50 காசு எக்ஸ்ட்ரா ஆகுது. எப்படின்னா 4000 அப்படின்னு வச்சிங்கனாலும் 5 ரூபா கேட்குறாங்க. ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடு இருக்குது. இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா எப்படியும் ஒரு 3லேருந்து 4 மாதம் கண்டிப்பாக ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கணும் நம்ம வியாபார நண்பர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு செட்டிங் பண்ணி தரோம். கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமாக முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க நம்மளுக்கு. நாங்களே எங்களால் முடிஞ்ச வரையும் போராடிட்டு இருக்கோம். அதாவது ஒருத்தர் மட்டும் ஒரு அதிகமான குவான்டிட்டி பண்ணும்போது கூட ஒரு 3 பேர் நம்பது 25 லோடு ஈஸியாக செட்டிங் பண்ணிடலாம். அப்போ வந்து லாரி டிரான்ஸ்போர்ட்டும் ஓரளவுக்கு எடுத்துப்பாங்க. டிரைவருங்களும் ஓரளவுக்கு அந்த டெலிவரி பாயிண்ட்டை எடுத்துகிட்டு செய்வாங்க. அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஆனியன் வர வர ரேட் அதிகரிச்சுனே போகுது. எக்ஸ்போர்ட்டு போகிறதுனால எக்ஸ்போர்ட்டு டவுன் ஆனாலும் டக்குன்னு ரேட்டு குறையும். இப்போதைக்கு எக்ஸ்போர்ட்டு நிறுத்துகிற மாதிரி யாரும் தெரியல. கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராலேருந்தும் வருது, ஆந்திராலேருந்து வருது, கர்நாடகாலேருந்து வந்துட்டுருக்கு. கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிங்கிள் ஸ்கின்னாக தான் இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸு. ப்ளஸ் வந்து அது சீக்கிரமாக வந்து காலி பண்ணி ஆகணும். இந்த பக்கம் கர்னூல் ஆந்திராலேயும் அந்த லைனில் தான் அப்படி தான் இருக்குது. எப்படின்னா கொஞ்சம் டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சரக்கு உங்களுக்கு செட்டிங் பண்ணி கொடுப்போம். நம்ம எந்த சரக்குனா பண்ணுறது மாதிரி ஐடியா இல்லை. நம்மக்கிட்ட ஓரளவுக்கு சரக்கு எடுத்தால் ஓரளவுக்கு தெளிவாக ஓட்டுற மாதிரி தான் செட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த செட்டிங் கொடுக்கலான்னு தான் இருக்கோம். அதே போல் வந்து ஒரு சரக்கு எடுத்துன்னு போய் வச்சாலும் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ஓட்டுற மாதிரி இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் நம்ம எடுக்கிறது இல்லை. மகாராஷ்டிராவில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி இப்போ எம்பியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எப்படி சொல்கிறதுனா அந்தளவுக்கு குவாலிட்டியான வெங்காயம் வர்றதில்லை. கொஞ்சம் குவாலிட்டி எப்படி சொல்கிற அந்தளவுக்கு இல்லை. அதனால் மகாராஷ்டிரா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போது இன்னும் ஒரு மாதம்தான் கார்வா வந்து ஸ்டார்ட் ஆகிடும் மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா. அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வெங்காயம் எடுத்துன்னு போய் வச்சாலும் இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் தாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான விளைச்சல் இருக்கிறதுனால வெங்காயம் வந்து ஸ்டாக்கு அதிகமாக வைக்காதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ஓரளவுக்கு ரேட்டு ஏறுறதுக்கும் இருக்குது, இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டாக் வைக்காதீங்க. கர்வா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தாங்க. மார்ச்சுக்கு மேலே எடுத்து வச்சாலும் கொஞ்சமாக வைங்க, அதிகப்படியாக எதுவும் வச்சாதீங்க. அதே போல் மார்ச்சுக்கு மேலே கர்வா வந்ததுன்னா எடுத்து கொஞ்சமாக வச்சு ரெகுலர் மட்டும் ரொட்டேஷன் பண்ணிங்க. காசு வந்து போட்டு மறுபடியும் எடுத்த மாதிரி பார்த்துக்குங்க. அதிகமாக ஸ்டாக்கில் போய்ட்டு சிக்காதீங்க. ஏன்னா இப்போ சூழ்நிலை வந்து அந்தளவுக்கு சரியாக இல்லை. மார்ச்சுக்கு மேலே கொஞ்சம் மாறும். அதே மாதிரி நம்ம ஃப்ரான்ச்சைஸும் கொடுத்துட்டு வரோம். ஸோ மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் அதிகமாக கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையானவங்க கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு, ஆனியன், அதுக்கப்புறம் புளி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து பேக்கிங்கில் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் மார்ச்லேருந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. முன்கூட்டியே வந்து சொல்கிறவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். நம்ம உடனே அது மாதிரி எடுத்து பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி லோடு செட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சென்டராக ஒரு ஹப்பு கட்டுன்னு வந்து அங்கேருந்து எல்லோரும் கொஞ்சம் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து சின்ன கடையில் பெரிய லாட் எடுத்துன்னு வந்து இறக்கி அவங்கள அந்த சப்ளை செயின் வந்து ஏற்படுத்த முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள டெவலப் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவும் அவங்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்து எடுத்துகிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 3லேருந்து 6 மாதம் ஆகிடும். இதே மாதிரி உடனே தொழிலை கற்றுக்கிட்டு உடனே கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணிட முடியாது. கொஞ்சம் அதுக்கு டைம் எடுக்கும். நம்ம எவ்வளோ கம்மியாக ப்ரைஸ் கோட் பண்ணி கொடுக்குறோமோ அது மாதிரி மக்களும் நம்மக்கிட்ட அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. நம்மளும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. நல்லா ஃப்ரான்ச்சைஸ்க்கு வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்கள் ரெகுலராக ப்ரைஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா அதில் ஜாயின்ட் ஆகிடுங்க. நாங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதிலேருந்து டிஸ்கிரிப்ஷனில் எடுத்து பார்த்து நீங்களாம் ஜாயின் ஆகிடுங்க. நண்பர்களே, இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்போட நான் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கு போய்ட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஜாயின் ஆகிடலாம். ஸோ வியாபாரிங்க வந்து அதுலேருந்து ரெகுலராக ரேட்டு அப்டேட் ஆகும். நீங்கள் அதே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரெகுலராக ரேட்டு தெரியும் போது ஸோ மற்றவங்களோட நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம், உங்களால் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆக முடியுன்றதை நீங்கள் பாருங்கள்.
ஸோ ரேட்டு அப்டேட் தெரியணுன்னா கீழே இருக்க குரூப்புக்கு போய்டுங்க. நன்றி, வணக்கம்.